சமூகத்தில் பணிபுரியும் போது 2 பிள்ளைகளும் ராவி நதியில் தவறி விழுந்து மரித்து விட்டார்கள். பிறகு அவர் மற்றும் அவர் மனைவி பிள்ளைகள் இழந்த துக்கத்தில் என்ன செய்வது என்று தெரியாமல் தவித்துக் கொண்டிருக்கும் போது இயேசு கிறிஸ்து தரிசனம் கொடுத்து இருவரும் ஆண்டவருக்கென்று ஊழியம் செய்யும்படி அழைக்கப்பட்டார்கள். அவர்கள் செய்து வரும் சத்திய வேத ஆராய்ச்சி ஊழியம் ஆண்டவருடைய கிருபையால் வல்லமையாக நடைபெற்று வருகிறது. அவர்கள் கொடுக்கும் ஆண்டவருடைய வார்த்தையை நாம் கேட்க ईसा मसीह जिंदा है, ईसा मसीह के हालेलुया. முதல் செக்ஷன்ல ஆவியானவர் நம்மோடு अनेक காரியங்களை குறித்து நம்மோடு இடைப்பட்டார். पहला सेशन में पवित्र आत्मा कई बातों से हमारे बीच में बातें की हैं. இந்த இரண்டாவது பகுதியிலும் दूसरा सेशन में भी ஆவியானவர் நம்மோடு இடைப்படுவாராக. पवित्र आत्मा हमारे साथ बात करेंगे. ஆவியானவர் வல்லமை உள்ளவர், पवित्र आत्मा सामर्थ्य है, அவர் சத்தியம் உள்ளவர், वो सत्य है, அவர் சத்தியத்திலே நம்மை வழிநடத்துகிறவர், वो सत्य में हमें अगुवाई करते हैं. அவர் உங்களுக்குள் வந்துவிட்டால் पवित्र आत्मा यदि आपके अंदर आएंगे நீங்கள் तो பெரிய காரியங்களை செய்வீர்கள். आप लोग बड़े बड़े कामों को करेंगे. அந்த ஆவியானவர் நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும். उसी पवित्र आत्मा को आप लोग पाना, அந்த ஆவியானவருக்கு செவி கொடுக்க வேண்டும். उसी पवित्र आत्मा की बातों को आप लोग सुनना. அவர் உணர்த்துகிறவரா. நமக்கு ஒரு கஷ்டம் வரும்போது அதை கூட தேவன் வெளிப்படுத்துகிற ஆவியானவர். जब हम लोग के जिंदगी में कोई कष्ट आता है उसी समय में भी परमेश्वर हमें दिखाता நம்முடைய है. உள்ளத்தில் தங்கி தாபரிக்கிறவர், वो हमारे हृदय में बात माने वास करते हैं, நமக்கு நம்மை வழிநடத்துகிறவர், हमें अगुवाई करते हैं, நமக்கு போதிக்கிறவர், वो हमें सिखाते हैं, ஜெபிக்கிறவர், हमारे लिए प्रार्थना करते हैं, விண்ணப்பம் பண்ணுகிறவர், विनती करते हैं, முழங்காலில் இட்டு ஜெபிக்கிறவர், முழங்காலில் ஜெபிக்கிறவர், वो हमारे लिए घुटनों में रहकर प्रार्थना करते हैं. அவர் வந்து விட்டால் போதும். वो हमारे जिंदगी में आएंगे तो काफी. அப்போஸ்தலர் 1 அதிகாரம் 8 வசனம் சொல்லுகிறது, प्रेरितों के कम पहला अध्याय में 8वां वचन में लिखा है, பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது जब पवित्र आत्मा तुम पर आएगा நீங்கள் பலன் அடைந்து तो सामर्थ्य पाकर இஸ்ரவேலிலும் इस्राएल में, யூதாவிலும் यहूदा में, சமாரியிலும் सामरिया में உலகம் எங்கும் और सारे जगत में எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள். मेरे लिए गवाह बनेगा. என் வார்த்தைகளை நீங்கள் கொண்டு போய் अनेகர்களுக்கு சொல்வீர்கள். मेरा वचन को लेकर आप लोग कई लोगों से बात करेंगे. இது கிறிஸ்துவின் இயேசுவின் வசனங்கள். ये प्रभु यीशु मसीह के वचन है. அந்த ஆவியானவர் பெற்றுக்கொள்ளும்படியாக इसी पवित्र आत्मा को हम लोग पाना है. நாம் தேவ சமூகத்தில் காத்திருக்க வேண்டியது हम அவசியம். लोग परमेश्वर के सन्मुख में इंतजार करना पड़ता है. கண்களை மூடி நாம் இந்த இரண்டாவது செக்ஷன்ல போவதற்கு நாம் சுருக்கமாக ஆவி நம்மோடு கூட अपना आंखों को बंद करके पवित्र आत्मा हमसे बातें करने के लिए हम लोग प्रार्थना கண்களை करेंगे. மூடி நாம் ஜெபிக்கலாம். हम लोग बैठे हुए आंखों को बंद करके हम लोग प्रार्थना करेंगे. அன்பின் பரலோகத்தின் பிதாவே, प्रेमी स्वर्गीय पिता, இந்த இரண்டாவது செக்ஷனை ஆசீர்வதிக்கும்படியாக इसी दूसरा सेशन को आशीष देने के लिए எங்கள் மத்தியில் இடைப்படும்படியாக வேண்டிக் கொள்கிறோம். प्रभु यीशु मसीह हमारे बीच में आने के लिए हम लोग प्रार्थना करते ஆண்டவரே, हैं. உம்முடைய பிள்ளைகள் உம்மை நோக்கி வந்திருக்கிறாங்க. प्रभु यीशु मसीह तेरे बच्चों तेरे पास आए உம்மை हैं. நம்பி வந்திருக்கிறாங்க. तेरे आशा के साथ तेरे पास आए हैं. உம்முடைய சமூகத்துல வந்திருக்கிறாங்க. तेरे सन्मुख में आए हैं. அவங்க வெறுமையா போக கூடாது. वो लोग खाली हाथ लौटना नहीं है. அவங்க உம்மை நம்பி வந்திருப்படியால், वो लोग तेरे ऊपर विश्वास करके आने के चलते அவர்கள் हैं. உம்மை போற்றுகிறபடியால், वो लोग आपको आराधना करने के चलते हैं. அவருடைய சமூகத்துல வந்திருக்கிற ஒவ்வொரு விடுதலை பெற்று போக வேண்டும். हमें तेरे सन्मुख में जितने लोग आए हैं सब लोग छुटकारा पाकर यहाँ से लौटना है. பிதாவாகிய தேவனே, पिता परमेश्वर, உம்முடைய தூதர்களை அனுப்பி இந்த பிள்ளைகளை பலப்படுத்துவீராக. तो अपना स्वर्ग दूतों को भेज करके लोगों तो बलवंत बना दे. உம்முடைய ஆவியானவரை அனுப்பி இந்த பிள்ளைகளை பலப்படுத்துவீராக. अपना आत्मा को भेज कर लोग बलवंत बना दे. நீர் அப்படியே செய்ய போறதுக்கு நன்றி அப்பா. वैसे ही तो करने जा रहे इसलिए हम आपको धन्यवाद देते हैं. எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். हम लोग अपने आप को दीन बना करके समर्पित करता हूँ. நீங்கள் பேசுங்க ஆண்டவரே. प्रभु यीशु मसीह तू हमसे बातें कर. நாங்கள் கேட்கிறோம் ஆண்டவரே. हम लोग सुनते हैं. இயேசு நாமத்தில் பிதாவே, यीशु मसीह के नाम से ஆமென். आमीन. வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை நாம் வாசிக்கலாம். हम लोग बाइबल से एक वचन को पढ़ेंगे. மத்தேயு 22 அதிகாரம் मत्ती के 22वां अध्याय 37, 38, 39. 37 से 39 तक. இயேசு அவனை நோக்கி, यीशु मसीह उसको देखकर, உன் தேவனே கர்த்தரிடத்தில் तो अपने परमेश्वर से, உன் முழு இருதயத்தோடும், अपना पूरा हृदय से, உன் முழு ஆத்மாவோடும், अपने पूरा मन से, உன் முழு மனதோடும் अपना पूरा हृदय से, அன்பு आत्मा से கூறுவாயாக. प्रेम करो. 39 वचனம். 39वां वचन में இதற்கு ஒப்பாய் இருக்கிற இரண்டாம் கற்பனை वैसा ही जो दूसरा आज्ञा है என்னவென்றால்,
क्या है? என் உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல जैसे तू अपने आप से प्रेम करता है, பிறனிடத்தில் அன்பு கூறுவாயாக என்பதே. दूसरों से भी प्रेम रख। அல்லேலூயா. हालेलुया। அன்பு மிக சிறந்தது. प्रेम बहुत अच्छा है। அன்புதான் கிறிஸ்துவினுடைய உருவமே. इस प्रेम ही यीशु मसीह का रूप है। நீங்கள் இயேசுவின் இடத்திலே பார்ப்பது அன்புதான் பார்க்க முடியும். यीशु मसीह से आप प्रेम को ही देख सकते हैं। அந்த அன்பினால தான் நாம் இயேசுவிடத்தில் வருகிறோம். उसी प्रेम से ही हम लोग प्रभु यीशु मसीह के पास आते हैं। நாம் அன்பு கூர்ந்து இயேசுவிடத்தில் போகவில்லை. हम लोग यीशु मसीह के ऊपर प्रेम करके उनके पास नहीं गए हैं। இயேசு நமக்காக அன்பு கூர்ந்தார். यीशु मसीह हमारे लिए प्रेम किए हैं। தன் சரீரத்தை நமக்காய் கொடுத்தார். हमारे लिए अपने देह को दिए हैं। தன் ஆத்மாவை நமக்காய் கொடுத்தார். अपना प्राण को दिए हैं। நமக்காக எல்லாவற்றையும் கொடுத்தார். हमारे लिए सब बातों को, सब कुछ को हम त्याग दिए हैं। அன்பின் உருவம் ஆண்டவராக இயேசு ஒருவரே. प्रेम का रूप प्रभु यीशु मसीह ही है। பிதா நம்மிடத்தில் அன்பு கூர்ந்தது போல जैसे पिता हमसे प्रेम किए हैं, இயேசுவும் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்தார். यीशु मसीह भी हमसे प्रेम किए हैं। அந்த அன்பை வெளிப்படுத்துவதற்கு பரிசுத்த ஆவியானவரை இந்த உலகத்துக்கு இயேசு அனுப்பினார். उसी प्रेम को प्रकट करने के लिए पवित्र आत्मा को इस जगत में भेजे हैं। அவர் தேற்றவாளனாக, वो तसल्ली देने वाला के रूप में, தாங்குகிறவராக, वो संभालने वाला के रूप में, தப்புவிக்கிறவராக, हमें रक्षा करने वाला के रूप में, உணர்த்துகிறவராக, हमें महसूस कराने वाला के रूप में, கண்டிக்கிறவராக, हमें कायल करने वाला के रूप में, உணர்த்துகிறவராக, हमें अगुवाई करने वाला के रूप में, போதிக்கிறவராக, शिक्षा देने वाला के रूप में, ஜெபிக்கிறவராக, प्रार्थना करने वाला के रूप में நம்மோடு இடைப்பட்டு கொண்டிருக்கிறார். वो हमसे हैं, वो हम हमारा साथ ऐसे चलते रहते हैं। இயேசு சொன்னார், यीशु मसीह का है, வேதத்திலே 2 கற்பனைகள் இருக்கிறது. 2 आज्ञा हैं बाइबल में है। அதிலே ஒரு கற்பனை, उसमें एक आज्ञा, உன் முழு இருதயத்தோடும், अपना पूरे मन से, உன் முழு மனதோடும், पूरे हृदय से, உன் பலத்தோடும் पूरे बल के நீ साथ என்னிடத்தில் அன்பு கூறுவாயாக. तू मुझसे प्रेम எத்தனை பேர் रखना। இதை விசுவாசி? इस बात पे कितने लोग विश्वास करते நான் हैं? முழு இருதயம், என் முழு இருதயத்தோடு அன்பு கூறுவேன். मैं अपना पूरे हृदय से यीशु मसीह से प्रेम रखेंगे। அப்ப இருதயம் என்றால் हृदय मने சாதாரண இருதயம் அல்ல. वो जो है हम लोग जो देखते हैं उस मांसिक उसे हृदय नहीं है। இது ஆத்மா இருதயம். इसी आत्मा का रूप में जो है उसी हृदय है। இந்த இருதயத்தை தேவனுக்கு கொடுக்க வேண்டும். इसी हृदय को हम यीशु मसीह के लिए देना है। நீங்கள் வேதத்தில் தாவீது என்ற ஒருவர் இருந்தார். बाइबल में दाऊद नाम करके एक व्यक्ति था। அவர் ராஜாவா இருந்தார். और राजा का रूप में थे। அவர் மேய்ப்பனாக இருந்தார். और चरवाहा का रूप में थे। அவர் சங்கீதங்களை வாசிக்கிறவரா இருந்தார். और भजन संगीता को गाने वाला का रूप में थे। அவர் சங்கீதங்களை பாடுகிறவரா இருந்தார். और भजन संगीता को पढ़ने वाला थे। அவர் யுத்த வீரனாய் காணப்பட்டார். योद्धा का रूप में थे। அவர் தீர்க்கதரிசியாக இருந்தார். और भविष्यवक्ता का रूप में थे। தேவனுக்கு கீழ்ப்படுகிறவரா இருந்தார். परमेश्वर का आज्ञा को पालन करने वाला का रूप में அவர் थे। தேவனுடைய இருதயத்துக்கு ஏற்றவனாய் காணப்பட்டார். और परमेश्वर का मन के अनुसार होते। அதனால தான் தாவீதின் குமாரனே, इसलिए लिखा है दाऊद के पुत्र। இயேசுக்கு ஒரு பேர் இருக்கிறது. यीशु मसीह के लिए एक नाम है, அது தாவீதின் குமாரனே. और दाऊद का पुत्र। தாவீதுக்கு குமாரன் இயேசுன்னு சொல்லி இருக்கிறார். दाऊद का पुत्र यीशु ऐसे लिखा। தாவீது என்ன செய்தாரு? तब दाऊद क्या किए हैं? அவர் சொல்லுகிறார், சங்கீதம் 122 அதிகாரம் 1 வசனம் 2 வசனத்துல 122 का 1 और दूसरा वचन में, அது தமிழ்ல வாசிக்கலாம், நம்ம இந்தியில வாசிக்கலாம். तमिल और हिंदी में पढ़ेंगे। 122 का 1 और 2। சங்கீதம் 122 1 2. जब लोगों ने मुझसे कहा आओ हम यहोवा के भवन को चले, तब मैं आनंदित हुआ। हे यरूशलेम, तेरे फाटकों के भीतर हम खड़े हो गए हैं। आमीन। பாருங்க, கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவோம் வாருங்கள். परमेश्वर के भवन में जाएंगे। இந்த வார்த்தை கிடைத்த உடனே आओ हम परमेश्वर के भवन में जाएंगे, इस बात को जैसे वो सोचने लगे, தேவனுடைய மனிதனாகிய தாவீதுக்கு அவனுடைய இருதயத்தில் மனமகிழ்ச்சி வந்து விட்டது. उनका मन में आनंद आया। தேவனுடைய ஆலயத்துக்கு போவோம் வாருங்கள், यहोवा के भवन में चले, ऐसे मन में सोचते ही वो आनंदित हुआ। தேவனுடைய அந்த மனிதனாகிய தாவீதின் மேலே और परमेश्वर का जो जन है वो दाऊद के ऊपर, அவர் ஒரு ராஜாவா இருந்ததே நாம் பார்க்க முடியும். वो एक राजा का रूप में थे, इस बात हम लोग देख रहे हैं। அவர் சிங்காசனத்தில் இருக்கிறார். वो सिंहासन पर बैठे हुए हैं। ஆனால் சிங்காசனத்தில் இருந்தாலும் அவர் எங்கே வருகிறார்? தேவனுடைய ஆலயத்துக்கு வருகிறார்.
वो सिंहासन में बैठने के समय में भी वो कहाँ आ रहे हैं? परमेश्वर के भवन में आ रहे हैं। தேவனுடைய ஆலயத்துல தான் அந்த மனமகிழ்ச்சியை பார்க்க முடியும். वो परमेश्वर के भवन में ही उसी आनंद को देख सकते हैं। தேவனுடைய சமூகத்திலே அவருடைய பிரசன்னத்தை பார்க்க முடியும். परमेश्वर के सन्मुख में ही उसी आनंद को देख सकते हैं। சிங்காசனத்துல பார்க்க முடியாது. सिंहासन में वो देख नहीं இன்னைக்கு पाएंगे। அநேகர்கள் யூடியூப் மூலமா சிங்காசனத்துல வீட்டுல அங்க உட்கார்ந்தீங்கன்னு நாம யூடியூப்லயே பார்த்து விடலாம் மெசேஜ் அப்படின்னு நினைக்கிறாங்க. कई लोग हैं जो मोबाइल में यूट्यूब में देख करके वो लोग सोचते हैं कि हम लोग हैं आनंदित होंगे, इसे सोचते हैं। இல்லை அப்படி கிடையாது. वहां पर आनंद नहीं मिलेगा। இங்கதான் ஆனந்தம் உண்டு. परमेश्वर के भवन में ही தேவ आनंद है। சமூகத்துல உண்டு. परमेश्वर का सन्मुख में ही आनंद சங்கீதம் है। 27ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை வாசிக்கும் போது भजन संगीता 27 का 4 में हम लोग पढ़ते हैं। வாசிக்கலாத हम लोग उसको पढ़ेंगे 27 का 4। जैसे वीर के हाथ में तीर वैसे ही जवानी के लड़के होते हैं। கர்த்தரிடத்தில் ஒன்று நான் கேட்டேன், 4 एक वर मैंने यहोवा से मांगा है, அதே நாடுவேன், उसी के यत्न में लगा रहूंगा। 27 का 4। வாசிக்கும். एक बार मैंने यहोवा கர்த்தருடைய மகிமையை பார்க்கும்படியாக जिससे यहोवा की मनोरथ पर दृष्टि लगाए रहूं। அவருடைய ஆலயத்தில் ஆராய்ச்சி செய்யும்படியாக நான் என் ஜீவனுள்ள நாளெல்லாம் கர்த்தருடைய ஆலயத்தில் தங்கி இருப்பதே நாடுவேன். एक वर मैंने यहोवा से मांगा है, उसी के यत्न में लगा रहूंगा। मैं जीवन भर यहोवा के भवन में रहने पाऊँ, जिससे यहोवा की मनोरथ पर दृष्टि लगाए रहूं और उसके मंदिर में ध्यान किया करूं। அவர் எந்த அளவுக்கு தாவீது ஆலயத்தை நேசிக்கிறான். देखिए इस वचन में हम लोग पढ़ने के समय में समझ सकते हैं कि दाऊद है कितना परमेश्वर का भवन से प्रीति रखते थे। அந்த முழு இருதயத்தோடு அந்த கற்பனையை கைக்கொள்ளுவனாய் காணப்பட்டான். वो पूरे हृदय के साथ परमेश्वर का आज्ञा को पालन करने वाला थे। தேவனுடைய மகிமை பார்க்கும்படியாக ஆலயத்துக்கு வருகிறான். परमेश्वर का मनोहरत, परमेश्वर का महिमा को देखने के लिए परमेश्वर के भवन में आते हैं। தேவனை ஆராய்ச்சி செய்யும்படி தேவனுடைய சமூகத்துக்கு வருகிறான். परमेश्वर पर ध्यान करने के लिए, अध्ययन करने के लिए परमेश्वर के भवन में आते हैं। அங்கே தங்கி இருப்பதே நான் நாடுவேன். वो बोलते हैं कि वहां पर लगे रहना है, वहां पर रहने के लिए मैं चाहता हूँ। எங்க தங்கி இருப்பது? कहाँ रहने के लिए? தேவனுடைய ஆலயத்தில் தங்கி இருப்பது தான் நாடுகிறார் தாவீது. परमेश्वर के भवन में रहने के लिए वो चाहते हैं। அங்கே என்ன இருக்கிறதுனா தேவனுடைய மகிமை இருக்கிறது. परमेश्वर के भवन में क्या है? परमेश्वर का महिमा है। நீங்கள் யோசித்து பாருங்கள், தேவனுடைய மகிமை எங்க பார்க்க முடியும்? आप लोग हैं सोचना है परमेश्वर का भवन, परमेश्वर महिमा को कहाँ देख सकते हैं? தேவனுடைய ஆலயத்தில் பார்க்க முடியும். परमेश्वर भवन में हम लोग देख सकते हैं। தேவனுடைய சமூகத்தில் பார்க்க முடியும். परमेश्वर सन्मुख में हम लोग देख அவரை सकते हैं। தேடி வருகிறவர்களுக்கு விடுதலை உண்டு. उनको खोज करके जो आते हैं उनके लिए छुटकारा है। ஆண்டவர் இங்கே கொண்டு வருவது ஒரு நோக்கம் இருக்கிறது. परमेश्वर यहाँ पर जो आपको लाए उसके लिए एक उद्देश्य है। அதனால தான் இயேசு சொன்னார், इसलिए यीशु मसीह कहे हैं முழு இதயத்தோடும், तू अपना पूरे हृदय से, முழு மனதோடும், पूरे मन से, முழு பலத்தோடும் पूरे बल के साथ என்னிடத்தில் அன்பு கூறுவாயாக. मुझसे प्रेम रखो। இந்த இருதயம் என்பது ये हृदय मने சிந்தனையினாலே, நினைவினாலே, யோசனையினாலே, எண்ணங்களினாலே இருக்கிறதை நாம் பார்க்க முடியும். ये विचार से और सोच से और है जो अध्ययन से, इसी बातों के द्वारा इसी हृदय रहता है। நம்முடைய இருதயத்துக்குள்ள இந்த 4 பார்ட் இருக்கிறது. हृदय में 4 भाग है। அதுல சிந்தனை இருக்கிறது, उसमें सोच है, அந்த நினைவு இருக்கிறது, उसमें याद है, அங்கே அங்கே யோசனை இருக்கிறது, वहां पर विचार है, அங்கே ஆலோசனை இருக்கிறது. वहां पर सोचना है। இது 4 கருவிகள் அங்க அது உள்ள இருக்கிறபடியால் ये सारे बातें उसमें हैं। நீ தேவனுடைய ஆலயத்துக்கு வந்த பிறகு परमेश्वर के भवन में जब आएंगे, இங்கே சிலருடைய சரீரம் இங்க இருக்கும், அவங்களுடைய சிந்தனைகள் வீட்ல இருக்கும். कुछ लोग का शरीर यहाँ पर है लेकिन उनका सोच सब उसके घर में रहता। சிலருடைய சிந்தனை வந்து இங்க இருக்கும், சிலருடைய வியாபாரத்தை மேல இருக்கும். और कुछ लोगों का जो शरीर यहाँ रहे लेकिन उसका सोच, उसका याद सब अपने व्यापार पर रहेगा। சிலருடைய இருதயம் இங்க இருக்கும், அவங்க சரீரம் இங்க இருக்கும், அவங்க யோசனை எங்கெல்லாம் சுத்தி கொண்டிருக்கும். कुछ लोग का शरीर यहाँ पर रहे लेकिन है उन लोगों का जो है सोच, उसका
मैं उसके याद सब इधर उधर है रखता है, அது தேவனுக்கு பிரியம் அல்ல. वो परमेश्वर के लिए पसंद नहीं है। அது சிந்தனை இங்க தான் இருக்கணும், उसका सोच भी यहाँ पर रखना है, நினைவு இங்க தான் இருக்கணும், उसके याद सब यहाँ रखना है, யோசனை இங்க தான் இருக்கணும், उसके विचार सब यहाँ रखना है, எண்ணங்கள் இங்க இருக்கணும். उसका सारे मन का सारे बात इसी यहाँ पर रखना है। இதுக்கு பேர் தான் முழு இருதயம்ன்றாரு. इसी चारों बात को ही परमेश्वर बोलते हैं पूरा मन से। அந்த இருதயத்தை நீங்க ஆண்டவர்ட்ட கொடுக்கணும். अपना पूरा मन को परमेश्वर के पास देना। அன்னாள் தன்னுடைய இருதயத்தை ஊற்றினாள். हन्ना अपने हृदय को उंडेल दिया है, அப்பொழுது கர்ப்பத்தின் கனியை தேவன் கொடுத்தார். तब परमेश्वर उनके लिए गर्भ का फल दिए हैं। எப்படி தேவ சமூகத்தில் நீங்கள் வந்து अब परमेश्वर के सन्मुख में आकर உங்களுக்கு என்ன வேணுமோ आपके लिए क्या जरूरत है, அதை இருதயத்தை ஊற்ற வேண்டும். उसी बात के लिए अपने हृदय को उंडेलना है। அப்படின்னா அழ வேண்டும், तो मतलब रोना है, இல்ல கண்ணீர் விட வேண்டும், आंसू बहाना तो आंसू बहाना है, இல்ல தேவனிடத்தில் வந்து நீ மன்றாட வேண்டும். नहीं तो परमेश्वर के पास आके बिंदी करना है। அது கிடைக்கிற வரைக்கும் விடக்கூடாது. अब जब तक नहीं मिलेगा तब तक छोड़ना नहीं। நீ ஆலயத்தை விட்டு வெளியே போக கூடாது. अब परमेश्वर भवन को छोड़कर जाना नहीं। நம்முடைய இயேசு உயிரோடு இருக்கிறார். हमारा परमेश्वर प्रभु यीशु मसीह जीवित है। உன்னை ஆசீர்வதிக்கும் விடாம நீ அவரை பிடித்துக் கொள்ள வேண்டும். वो आपको आशीष देने के लिए आप उनको ऊपर ध्यान देते रहना। எப்போது அதை விடாமல் இருந்தால்தான் आप है बिना छोड़े अब लगातार उनको ऊपर दृष्टि लगाए रहेंगे तो அப்போது அன்னாளை தேவன் சந்தித்தது போல உங்களை தேவன் तब சந்திப்பார். जैसे परमेश्वर हन्ना से भेंट किए वैसा ही परमेश्वर आपसे भी भेंट करेंगे। அதனால தான் முழு இருதயத்தோட நம்ம வர வேண்டும். इसलिए हम लोग पूरे हृदय से पूरे मन से हम परमेश्वर के पास आना है। ஆண்டவரை எப்போது அவருடைய இருதயத்திலே நீங்கள் ஆராய வேண்டும். आप है अपने हृदय से परमेश्वर के ऊपर ध्यान देते रहना। அது தாவீது செய்திருக்கிறதை நான் பார்க்க முடியும். इसी बात को हम लोग दाऊद से हम लोग पा सकते हैं। தாவீது சொல்கிறான், நான் தேவனுடைய ஆலயத்தில் ஆராய்ச்சி பண்ணும்படியாக நான் வந்திருக்கிறேன் हम परमेश्वर भवन में ध्यान करने के लिए आया हूँ। சங்கீதம் 139 அதிகாரம் 1 வசனம் 2 வசனம் 3 வசனத்தை நாம் பார்ப்போம். भजन संगीत 139 के 1 से लेकर 3 वचन तक हम लोग पढ़ने समय में वहां पर इस बात को हम लोग देख सकते हैं। வாசிக்கலாம். हम लोग पढ़ेंगे। கர்த்தாவே, நீர் என்னை ஆராய்ந்து அறிந்திருக்கிறீர், என் உட்காருதலையும் என் எழுந்திருக்கலையும் நீர் அறிந்திருக்கிறீர், என் நினைவுகளை தூரத்திலிருந்து அறிந்திருக்கிறீர். हे यहोवा, तूने मुझे जांच कर जान लिया है। तू मेरा उठना बैठना जानता है और मेरे विचारों को दूर ही से समझ लेता है। मेरे चलने और लेटने की तू भली भांति छानबीन करता है और मेरे पूरे चाल चलन का भेद जानता है। आमीन। அல்லேலூயா. हालेलुया। அங்கே தாவீது சொல்கிறார், वहां पर दाऊद ने कहते हैं கர்த்தர் என்னை ஆராய்ந்து அறிந்திருக்கிறார். परमेश्वर मेरे विचार को जांच करके जानते हैं। ஏன் கர்த்தர் ஒரு மனுஷன் ஆராய்ந்து அறிந்து கொள்கிறார்? परमेश्वर क्यों एक मनुष्य को जांच करके जान लेते हैं? நீங்கள் ஒரு பொருளை வாங்க கடைக்கு போகும்போது आप लोग एक सामान को खरीदने के लिए दुकान में जब जाते हैं, 10 ரூபாய் பொருள் வாங்கும்போது ஆராய்ந்து பார்க்க மாட்டீங்க. आप लोग जब 10 रुपया का सामान लेने के समय में उतना आप उसको ऊपर जांचेंगे नहीं। ஆனா ஒரு சவரை நீங்க செயின் வாங்கறதுக்கு போனீங்கன்னா கோல்டு, लेकिन आप 10 ग्राम सोना का जो चेन लेने के लिए आप जब जाएंगे, அதை 10 முறை திருப்பி திருப்பி பாப்பீங்க. आप 10 बार उसको उलट उलट करके देखेंगे இது ஒரிஜினல் டூப்ளிகேட்டா, ये ओरिजिनल है, नकली है या असली है। ஏன் அப்படின்னா அது வந்து விலை ஜாஸ்தி அதுக்கு. कारण क्या, उसमें ज्यादा पैसा लग रहा है, அதனால தான் அதை நம்ம ஆராய்ந்து பார்க்கிறோம். इसलिए हम उसको ऊपर उसको ज्यादा जांच करके देखते हैं। ஒருவேளை அதை நம்ம அதிக காசு கொடுத்து அது பித்தளைன்னு வாங்கி போயிட்டோம்னா நம்ம வீட்டில் போய் வேதனைப்படுவோம். यदि हम ज्यादा पैसा दे करके नकली सामान को ले जाएं तो हम लोग घर में जाकर बहुत ज्यादा दुखी हो जाएंगे। அதனால தான் அதை நம்ம ஆராய்ந்து பார்க்கிறோம். इसलिए हम लोग उसको जांच करके देखते हैं। தாவீது சொல்கிறார், दाऊद कहते हैं நானும் சிங்காசனத்தை உட்கார்ந்து இருக்கிறேன், मैं भी सिंहासन पर बैठा हूँ, நான் ராஜாவா இருக்கிறேன், मैं राजा हूँ, ஆனா என் இயேசுவை நான் பார்க்கிறேன்னா लेकिन मेरा प्रभु यीशु को मैं देखना நான் है, தேவனுடைய ஆலயத்துக்கு போகணும். मैं परमेश्वर के भवन में जाना है। அப்போ தேவனுடைய ஆலயத்துக்கு நான் போனால் हम परमेश्वर भवन में जब जाएंगे கர்த்தர் என்னை ஆராய்ந்து பார்ப்பார். तब परमेश्वर मुझे जांच करके जान लेंगे। இங்க உட்கார்ந்து அத்தனை பேர் இருதயத்தை ஆண்டு ஆராய்ந்து பார்க்கிறார். यहाँ पर जितने लोग बैठे हैं, आप हर एक व्यक्ति के हृदय को परमेश्वर जांच करके जानते हैं। நீங்க உட்கார்ந்து இருக்கிறதை அவர் பார்க்கிறார், आप जो बैठे हैं उसको भी परमेश्वर देखते हैं, எழுந்துக்கிறதை பார்க்கிறார், आप जो उठ जाते हैं उसको भी परमेश्वर देखते நீங்க
हैं। சிந்திக்கிறதே பார்க்கிறார், आप जो सोचते हैं उसी को भी परमेश्वर நீங்க देखते हैं। யோசிக்கிறதை விட பார்க்கிறார், आप अपने मन में जो विचार करते हैं उसको भी परमेश्वर देखते हैं। உங்களை பார்த்து கொண்டே இருக்கிறார், परमेश्वर आपको देखते ही रहते हैं। உங்களை ஆராய்ந்து கொண்டே இருக்கிறார்। परमेश्वर आपको जांच करके जान लेते हैं। ஏன் அப்படி செய்கிறார்? क्यों परमेश्वर ऐसे जांचते हैं? உங்கள் உள்ளத்திலே உங்களுடைய கண்ணீர் வருகிறத அதை கவனிப்பார்। आपका हृदय में जो आंसू आता है उसको परमेश्वर देखते हैं। கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கும்படியாக परमेश्वर आपको आशीष देने के உங்களுடைய लिए இருதயத்தை ஏன் பார்க்கிறார் என்றால் உங்களுடைய இருதயம் பரிசுத்தமா இருக்கிறதா? आपके हृदय को क्यों जांचते हैं? माने आपके हृदय वास्तव में पवित्रता के साथ है उसको जांचते हैं। உங்க சிந்தனை பரிசுத்தமா இருக்கிறதா? आपके विचार में पवित्रता है, परमेश्वर उसको जांचते நீங்கள் हैं। உட்காரும்போது பரிசுத்தமா உட்கார்றீங்களா? आप जो बैठे हैं रगते हैं उसी समय आप पवित्रता के साथ रगते நீங்கள் हैं। எழுந்துக்கும்போது பரிசுத்தமா எழுந்துக்கிறீங்களா? आप उठने के समय में पवित्रता के साथ उठते हैं। நீங்கள் நடக்கும்போது பரிசுத்தமா நடக்கிறீங்களா? जब चलते हैं तब पवित्रता के साथ चलते हैं। நீங்கள் பேசும்போது பரிசுத்தத்தை குறித்து பேசுறீங்களா? आप बोलने के समय पवित्रता के साथ बोलते हैं। இதை தேவனாகிய இயேசு கிறிஸ்து நம்மை ஆராய்ந்து பார்க்கிறார்। प्रभु यीशु मसीह में जांच करके जानते हैं। அப்ப ஏன் ஆராய்ந்து பார்க்கிறார்? क्यों ऐसे जांच करके देखते हैं? உங்க மனசுல என்ன இருக்குன்னு அவர் கண்டுபிடிச்சிடுவார்। आपका मन में क्या हो उसको पता लगाएंगे। ஒருவேளை நீங்கள் பாவ சிந்தனையோட உட்கார்ந்திருந்தால் यदि आप पाप के विचार के साथ बैठे रहेंगे அந்த வசனத்தை எடுத்து அப்படியே பேசுவார்। आप उसी समय उसी वचन के द्वारा आपसे बातें करेंगे। என்ன பேசுவார் என்றால், क्या बात करेंगे? இனி பாவம் செய்யாதே, फिर पाप मत करना, இனி குடிக்காதே, फिर पीना नहीं, இனி வெத்தலை பாக்கு போடாதே, फिर आगे है जो नशा चीज इस्तेमाल नहीं करना, இனி சிகரெட் பீடி பிடிக்காதே, कहीं नहीं सिगरेट नहीं पीना है, இனிமேல் தேவனுடைய சமூகத்துல வா, காத்துரு, परमेश्वर के सन्मुख में इंतजार कर, நீ பாவத்தை அறிக்கையிடு, पापों को मान लेना, நீ சொல்லு, अपने पापों का अंगीकार कर, நான் உன்னை பரிசுத்தமாக்குவேன், मैं तुमको पवित्र நீ बनाऊंगा, என் பிள்ளை, तुम मेरा बेटा है, நீ அசுத்தத்துக்கு இடம் கிடையாது, अशुद्धता के लिए जगह नहीं है, அநியாயத்துக்கு இடம் கிடையாது, अन्याय के लिए जगह नहीं है, அநீதிக்கு இடம் கிடையாது, தேவையில்லாத காரியங்களுக்கு இடம் கிடைக்காது, वो गलत बातों के लिए जगह नहीं है। ஒரே பரிசுத்தத்தை தான் வருகிறோம் ஆலயத்துக்கு। पवित्रता के साथ ही परमेश्वर भवन में बैठना है। இந்த ஆலயம் என்பது परमेश्वर भवन में நம்மளை சரி செய்யறது தான் ஒரு இடம்। हमें सही करने की जगह है। இந்த இடத்துக்கு வருகிறவர்கள் इस जगह में जो लोग आते हैं தேவனை போல மாறணும், परमेश्वर का समान बदलना है, இயேசுவை போல மாறணும், यीशु मसीह समान बदलना है। நம்ம अनेक साक्ष्य जीविக்கணும், कई लोग हैं मैंने हम लोग हैं कई सभी जगह पर गवाही के साथ जीना है। நித்தியத்துக்கு போகணும், हम लोग अनंत जीवन में प्रवेश करना है। வரிகளை கைவிடாதபடி போயிடணும்। आगमन के समय में हम लोग छुटना नहीं। இங்க வந்திருக்கிறது எதுக்காக? हम लोग क्यों यहाँ पर आए हैं? உன்னை பரிசுத்தப்படுத்திக் கொள்வதற்காக। आपको पवित्र बनाने के लिए। உன்னை பரிசுத்தப்படுத்திக் கொண்டால் நீ நித்திய ஜீவனை பெறுவாய்। आप अपने आप को पवित्र बनाएंगे तो आप अनंत जीवन में प्रवेश करेंगे। மத்தேயு 5 அதிகாரம் 7 வசனத்தை நாம் வாசித்து பார்க்கலாம்। मत्ती के 5वां अध्याय के 7वां वचन को हम लोग जब पढ़ते हैं, இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் தேவனை தரிசிப்பார்கள், பரலோகம் அவருடையது। हिंदी में पढ़ेंगे 5वां अध्याय का 8वां वचन। धन्य है वे जिनके मन शुद्ध है क्योंकि वे परमेश्वर को देखेंगे। आमीन। இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் தேவனை தரிசிப்பார்கள்। जिनका हृदय शुद्ध है वो परमेश्वर को देखेंगे। எத்தனை பேர் இருதய சுத்தமா வைத்துக் கொண்டிருக்கிறீங்க? आप लोग में से कितने लोग अपना हृदय को शुद्धता के साथ पवित्रता के साथ रखे அவங்க हुए மட்டும் हैं? கரங்களை உயர்த்தி காட்டுங்க। वे लोग सिर्फ हाथ को उठा करके என் दिखाएंगे இருதயம் சுத்தமா இருக்கிறது। मेरा हृदय शुद्ध है। बोलने के लिए आपके हृदय शुद्ध है तो हाथ उठाए, नहीं है तो हाथ नहीं उठाए। आप लोग நீங்க யாராவது தூக்குங்க। உங்களுடைய இருதயம் சுத்தமா இருக்கா இல்லையா? आपके हृदय शुद्ध है या नहीं है? என் இருதயம் சுத்தம் இல்லைன்னா அவங்க மட்டும் கரங்களை உயர்த்துக்க பார்க்கலாம்। कितना लोग बोलते हैं कि मेरे हृदय शुद्ध नहीं है, ऐसे बोलने वाला हाथ उठाया। அப்ப எல்லாருடைய இருதயம் சுத்தமா இருக்கிறது। तब सभी लोग के हृदय शुद्ध है। அல்லேலூயா। हालेलुया। உங்க இருதயத்தை தேவன் சுத்தமாக்கிறேன்னு விசுவாசிக்கிறீங்களா? क्या आप लोग विश्वास करते हैं कि आपके हृदय के परमेश्वर शुद्ध किए हैं? இருதயம் எப்படி சுத்தமாகிறது? कैसे हृदय शुद्ध होता है? அப்போஸ்தலர் 15 அதிகாரம் 9 வசனம் வாசித்து பாருங்க। प्रेरितों के किताब 15वां अध्याय के 9वां वचन को हम लोग पढ़ेंगे। பாருங்க, விசுவாசத்தினாலே அவருடைய இருதயங்களை அவர் சுத்தமாக்கினார்। हिंदी में विश्वास के द्वारा उनके मन शुद्ध करके हम में और उन में कुछ भेद ना रखा। हाँ देखिए कैसे मन को शुद्ध किया, विश्वास के द्वारा। हालेलुया। விசுவாஸ் அவசியம்।
विश्वास जरूरी है। நீங்கள் விசுவாசிக்கும் போது உங்க இருதயம் சுத்தமாகிறது. जब आप विश्वास करते हैं तब आपका हृदय शुद्ध हो जाता है। அதான் இயேசு சொன்னார், இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் என்னை பார்ப்பார்கள், தரிசனம் அடைவார்கள். इसलिए यीशु मसीह बोले जिसके हृदय शुद्ध है वो परमेश्वर को देखेगा। அப்ப விசுவாசத்தை நீங்கள் பற்றி பிடிக்க வேண்டும். इसलिए विश्वास को पकड़ना है। அந்த விசுவாசத்தை விட்டுவிடக் கூடாது. अब उस विश्वास को छोड़ना नहीं। பிசாசு கூட விசுவாசத்தை நடுங்குகின்றான் என்று வேதம் சொல்லுகிறது. बाइबल में लिखा है कि विश्वास से शैतान भी कांपता है। ஆனால் நாம் விசுவாசித்து அந்த விசுவாச கிரியினாலே வெளிப்படுத்த வேண்டும். हम लोग विश्वास करना, विश्वास है वो अपना जो क्रिया के द्वारा प्रकट होना है। அப்படி நீ செய்யணும். वैसे आप करना है। விசுவாசம் என்றால் विश्वास माने பார்க்கிறது விசுவாசம் இல்ல. जो देखते हैं दिखाई पड़ता विश्वास नहीं है। எதெல்லாம் பார்க்கிறீங்களோ அது விசுவாசம் வராது. जो कुछ आप जो बातों को देखते हैं उसमें विश्वास नहीं आएगा। காணாதவைகளை விசுவாசிக்க வேண்டும். जो दिखाई नहीं पड़ता उसी को आप विश्वास करना। பரலோகத்தை நீ பார்க்கல, आप स्वर्ग को देखे नहीं ஆனா है, பரலோகத்துக்கு நான் போவேன் என்று விசுவாசிக்கணும். लेकिन स्वर्ग में जाएंगे इसे विश्वास करना। இயேசுவை பார்க்கல, यीशु मसीह हम लोग देखे नहीं, அவர் எனக்குள்ள இருக்கிறார் என்று விசுவாசிக்கணும். लेकिन मेरा अंदर यीशु मसीह है ऐसे हम विश्वास करना है। உனக்கு பலவீனமா இருக்கிறது, आपको है मान लीजिए कमजोरी है, நான் பலவான் என்று விசுவாசிக்க வேண்டும். लेकिन हम बलवान हैं ऐसे विश्वास करना है। எனக்கு ஒன்றுமே இல்லைன்னு நீ சொல்லக்கூடாது. आप है ये नहीं बोलना है कि मेरे पास कुछ भी नहीं है, எல்லாம் எனக்கு இருக்குது என்று விசுவாசிக்க வேண்டும். मेरे पास सब कुछ है ऐसे विश्वास करना। என் பிள்ளை பரீட்சை எழுதியிருக்கிறது, मेरा बच्चा है परीक्षा लिखा है, ஆனா 100% மார்க் எடுக்கணும் விசுவாசிக்கணும். लेकिन 100% उसको है नंबर मिलेगा ऐसे विश्वास நீ करना। விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். अब विश्वास करेंगे तो परमेश्वर का महिमा को நீ देखेंगे। விசுவாசித்தால் எல்லாம் கூடும். अब विश्वास करेंगे तो सब कुछ होगा। விசுவாசிக்கிறதுக்கு எல்லாம் நடக்கும். विश्वास करने वालों के लिए सब कुछ होगा। விசுவாசத்தினால இருதயம் சுத்தமாய் கொண்டே இருக்கும். विश्वास के द्वारा हृदय शुद्ध होते जाएगा। ரோமர் 10:17 வாசிக்கலாம். रोमियो का 10:17 को हम लोग पढ़ेंगे। विश्वास सुनने से और सुनना मसीह के वचन से होता है। आमीन। விசுவாசம் கேள்வியினாலே வரும். विश्वास सुनने से आता है। விசுவாசம் கேள்வியினால வரும். विश्वास सुनने से आता है। கேள்வி தேவனுடைய வசனத்தினால் வரும். सुनना परमेश्वर के वचन से होता है। அப்ப விசுவாசம் विश्वास கேள்விப்படணும். उसको सुनना है, காதினாலே கேட்கணும். कान से सुनना है, வசனத்தை காது வழியா கேட்கணும். वचन को कान के द्वारा सुनना है। அந்த வசனம் காது வழியா போய் இருதயத்துக்கு வருகிறது. वो वचन है कान के द्वारा हृदय में पहुंचता है। அந்த இருதயத்துக்குள்ள அந்த வசனம் உணரப்படுகிறது. वो हृदय में उसी वचन है वो उसको है वचन का समझ मिलता है। அந்த வசனத்துக்குள்ள இருக்கிற ஜீவ தண்ணீர் உன் ஆத்மால போய் சேர்கிறது. वचन में जो जीवन का जल है वो आपका आत्मा में पहुंच जाता அந்த है। வசனத்துக்குள்ள ஜீவ ஆவி உன் ஆவியில போய் கலக்குகிறது. उसी वचन में है जीवन का आत्मा है वो आपका आत्मा में मिल जाता है। அந்த விசுவாசத்துக்குள்ள வருகிறது. அந்த அது உடையும் போது அதுல இருக்கிற ரத்தம் போய் உன் ரத்தத்துல கலக்குகிறது. उसी जो वचन है, वचन में जो विश्वास है वो आपके हृदय में जा करके उसी विश्वास के द्वारा जो यीशु मसीह के लघु है उत्पन्न होकर आपके शरीर में जाकर मिल जाता है। அந்த ரத்தத்துல கலந்து விடுகிறது. उसी जो है वो आपके खून में है उसी विश्वास मिल जाता है। அந்த அந்த ரத்தத்துக்குள்ள தான் எல்லா சுபாவமும் இருக்கும். खून में ही सारे स्वभाव है, கோபம், गुस्सा, எரிச்சல், ईर्ष्या, கசப்பு, कड़वापन, வைராக்கியம், जो है जलन, சண்டை, लड़ाई, விபச்சாரம், व्यभिचार, வேசித்தனம், वेश्यागमन, வேற்றுமை, घमंड பெருமை, और जो अहंकार, கீழ்ப்படியாமை, बात नहीं मानना, இதெல்லாம் வந்து இருதயத்துக்குள்ள இருக்கும். सारे बातें हृदय में रहता है। அந்த இருதயத்துல போய் அந்த ரத்தத்துல அது கூடி இருக்கும். उस हृदय में खून में वो मिला हुआ रहता। இந்த இயேசுவின் வார்த்தை வசனம் इसी जो वचन जो यीशु मसीह के रूप में அது है இருதயத்துக்கு போகுது. वो हृदय में पहुंचता है। எப்படி போகுது? நீ சொல்லும் போது அந்த வசனம் காது வழியாக இருதயத்துக்கு போகுது. वो कैसे पहुंचता है? जब आप सुनते हैं उसी समय में आपके कान के द्वारा हृदय में उसी वचन पहुंच जाता அதனால है। தான் வசனம் வரும்போது
பிசாசு உங்களை கவனிக்காதபடிக்கு இங்கங்க யோசிப்பான். इसलिए वचन जब आपके पास पहुंचता है तब शैतान वचन को सुनने से आपको रोकने के लिए आपके ध्यान को इधर उधर भटका देता है। அதனால தான் வசனத்தை கவனமாய் கேட்கணும். इसलिए वचन को बड़ी ध्यान पूर्वक सुनना है। அது யோபு சொல்றாரு. யோபு अय्यूब बताते हैं யோபு 12ஆம் அதிகாரம் 23ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் 23वां वचन का 12वां वचन में 23वां अध्याय का 12वां वचन में लिखा है। வாசிக்கலாம் அந்த வசனத்தை தமிழ்ல. हम लोग पढ़ेंगे 23:12. 23 का 12। उसकी आज्ञा का पालन करने से मैं न हटा और मैंने उसके वचन अपनी इच्छा से कहीं अधिक काम से जानकर सुरक्षित रखे। பாருங்க, அவர் உதடுகளின் கற்பனைகளில் விட்டு நான் பின்வாங்குவதில்லை. அவருடைய வாயின் வார்த்தைகள் எனக்கு வேண்டிய ஆகாரத்தை பார்க்கிலும் அதிகமாய் காத்துக்கொண்டேன். आमीन। परमेश्वर के वचन से हम पीछे नहीं हटा है। अब पढ़ेंगे और एक बार। उसकी आज्ञा का पालन करने से मैं ना हटा। யோபின் வீட்டில் अय्यूब के घर में அவருடைய டைனிங் ஹாலில் அவருடைய ஆகாரம் செட் பண்ணி வச்சிருக்கிறாங்க. उसका जो है खाने का जो टेबल में है सभी प्रकार के भोजन को सैया करके रखे हैं। யோபு வந்து ஒரு பெரிய பணக்காரன். अय्यूब एक बड़ा धनी है। எத்தனை பேருக்கு தெரியும் யோபு பணக்காரன்? अय्यूब के बारे में आप लोग कितने लोग जानते हैं कि अय्यूब बड़ा धनी है? யோபு வந்து ஒரு பணக்காரன். अय्यूब है, अय्यूब करके एक बड़ा धनी है। அவருடைய வீட்டு வாசல்ல उनका घर में நம்ம வீட்டு வாசல்ல கால் கழுவுறதுக்கு நம்ம தண்ணி தான் வைப்போம். हम लोग अपने घर के सामने पैर धोने के लिए पानी ही रखते हैं। ஆனா யோபினுடைய வீட்டு வாசல்ல அவர் நெய்யை வைப்பார். लेकिन अय्यूब के घर के सामने पैर साफ धोने के लिए घी रखते हैं। யாராவது நெய்யை வைக்க முடியுமா வீட்டு வாசல்ல? घर के सामने कोई घी रख सकते हैं? ஆமா, அந்த நெய்யினால தான் காலை கழுவார். वो घी में पैर को धो लेता। யோசித்து பாருங்க. तब कितना देख ली कितना बड़ा धनी है। அது எவ்வளவு பெரிய பணக்காரன் தான். कितना बड़ा धनी है सोच के देखिए। அவருடைய வீடு எவ்வளவு பெருசு இருக்கும். उसका घर कितना बड़ा रहता हो। அவருடைய டைனிங் ஹால்ல போய் நீங்க பாத்தீங்கன்னா उसका जो खाने के टेबल में आप जाकर के देखेंगे எல்லா விதமான மட்டன் பீஸ் எல்லாமே இருக்கும். उसका भोजन का सभी प्रकार के वस्तुएं उसमें रह जाएगा। நான்வெஜ்ஜும் இருக்கும், वहां पर सभी प्रकार का भोजन वहां पर रहेगा। வெஜ்ஜும் இருக்கும், வெஜ்ஜும் இருக்கும். அப்ப எல்லாம் இருக்கும்போது அவனுடைய வேலைக்காரன் சொல்றாரு, वो सारे जो भोजन वस्तु से उसका जो है टेबल सजा हुआ रहता है तब उसके नौकर आकर के कहते हैं। அப்போது யோபு சொல்றாரு, तब अय्यूब बोल रहे हैं, அந்த வேலைக்காரன் சொல்றா நீ வந்து சீக்கிரமா சாப்பிடுங்க உங்களுக்கு டைம் ஆயிடுச்சுன்றாரு. तब वो जो नौकर बोलता है कि अय्यूब से समय हो गया जल्दी आप खा लीजिए। அப்போ யோபு சொல்றாரு, तब अय्यूब बोलते हैं, யோபு 23 அந்த 12 தான் சொன்னாரு. उसी जो है 23 के 12 में हम पढ़ते हैं, அதான் அந்த வசனம் இருக்கிறது. इसलिए उस वचन वहीं पर है। அவர் உதடுகளின் கற்பனைகளை விட்டு நான் பின்வாங்காமல் उनके मुंह का जो वचन आज्ञाओं से हम पीछे नहीं हटेंगे। என்னுடைய ஆகாரத்தை காட்டின நான் அவருடைய வசனங்களை இருதயத்திலே காத்துக்கொண்டேன். सभी प्रकार का मेरा जो भोजन से ज्यादा हम परमेश्वर का आज्ञाओं को अपने हृदय में हम रख छोड़े हैं। ஒரு பக்கம் இயேசுவினுடைய வசனம் இருக்கிறது, एक तरफ यीशु मसीह वचन है, ஒரு பக்கம் டைனிங் ஹால்ல சாப்பாடு இருக்கிறது. दूसरा तरफ है खाने के मेज में सभी प्रकार का अच्छा भोजन वस्तु இந்த है। மாதிரி உங்களுக்கு நடக்கும் சில இடங்கள்ல. कभी कभी ऐसे आपको भी ऐसे परिस्थितियां आ सकता है। ஒரு பக்கம் பசி, एक तरफ भूख लगेगा, இன்னொரு பக்கம் ஆத்மா பசி. दूसरा है आप है जो आत्माओं के प्रति जो भूख है। அது ஆத்மா வாடுகிறது போல நீ எல்லாவற்றையும் வாழ்ந்து சுகமா இருக்கணும். अपना आत्मा जैसे जी रहा वैसा ही सब बातों में जीना है। சில நேரத்தில் நாம் பார்த்தீங்கன்னா மீட்டிங் முடிந்த பிறகு ஓடி போய் ஜனங்க சாப்பாட்டில் விழுந்துரும். कुछ जगह पर देखे तो जैसे मीटिंग खत्म होता है सब खाने के लिए है दौड़ पड़ता है। அதே ஒரு 10 நாள் சாப்பிடாத மாதிரி அவங்க சரீரத்துக்காக ஓடுவாங்க. ऐसे लगता है कि 10 दिन खाए बिना रहने के समय कुछ लोग खाना के लिए दौड़ पड़ता है। அப்படி போகக்கூடாது. ऐसे नहीं जाना। ஃபஸ்ட்டு யாரை சாப்பிடட்டும். पहले कोई भी हो जो है खाना है उनके लिए देना है। உனக்கு என்ன இயேசு வைத்திருக்கிறாரோ அதை யாருமே சாப்பிட முடியாது. तुम्हारे लिए यीशु मसीह जो कुछ तैयार करके रखे हैं वो भोजन का दूसरा कोई खा नहीं सकता। இயேசு கிட்ட 5 அப்பம் 2 மீன் இந்த ஒரு சின்ன பையன் கிட்ட இருந்தது. यीशु मसीह के सामने एक छोटा लड़का का हाथ में 5 रोटी और 2 मछली था। அங்கே 5000 பேர் உட்கார்ந்து கொண்டிருக்கிறாங்க. 5000 लोग बैठे हुए हैं। ஆனா
அங்க இருக்கிறது 5 அப்பம் 2 மீன். वहाँ पर कितना रोटी है? 5-6 हैं। சீசர்கள் சொல்றாங்க, ஆண்டவரே இது என்கிட்ட இது வந்து 5 அப்பம் 2 மீன் தான் இருக்குது, ஒரு 200 பணம் இருக்குதுன்றாங்க. चेले लोग पूछते हैं, प्रभु यीशु मसीह हमारे पास 5 रोटी और 2 मछली है, आपके पास कितना रुपया है? 200 ரூபாய் இருக்குதுன்னு சொல்றாங்க. और तब है बोल रहे हैं कि 200 रुपया है। இதை வச்சு நாங்க என்ன பண்ண முடியும் அப்படின்னு கேட்கறாங்க. हम लोग इस पैसा को रख करके इतना लोगों के लिए कहाँ से खाना ला सकते हैं? அது ஒருத்தர் தான் சாப்பிட முடியும். एक व्यक्ति ही खा सकते हैं। ஆனா 5000 பேர் இருக்கிறாங்க புருஷர்கள். तो है पुरुष है सिर्फ 5000, அவங்களுடைய மனைவிகள் ஒரு 5000 பேர், और उनका पत्नी है 5000, அவங்களுடைய பிள்ளைகள் வந்து ஒரு 10000 பேர், और उनका बच्चे लोग हैं 10,000, ஒரு 20000 பேர் இருக்கிறாங்க. एक 20,000 लोग हैं। ஆனா ஆண்டவர் பாருங்க, அந்த 5 அப்பம் 2 அப்பத்தை எடுத்து பிதாவிட்ட ஜெபம் பண்றாரு. तो 5 रोटी उसमें से 2 को लेकर के परमेश्वर को धन्यवाद दे रहे हैं। ஒருவேளை நீங்கள் வீட்ல பாப்பீங்க, तो आप अपना घर में देखेंगे சாப்பாடு இருக்காது, ஒண்ணு இருக்காது. भोजन कुछ भी घर में नहीं बच ஆனா जाए। இருக்கிறதை கர்த்தரிடத்தில் வைத்து ஜெபிக்கணும். घर में है भोजन है कुछ भी नहीं रहेगा, तो जो है उसको परमेश्वर हाथ में सौंप करके प्रार्थना करना அப்ப है। வீட்டுக்குள்ள என்ன வருதோ அதெல்லாம் வைத்து ஜெபிக்கணும். घर में जो जो चीजें आता है उसी को उसी पर हाथ रखकर इस मसीह से प्रार्थना करना। ஒருவேளை கேஸ் சிலிண்டர் வருகிறது, गैस सिलेंडर घर में आ रहा, இயேசுவின் ரத்தம் அது மேல தெளிக்கிறேன்னு சொல்லணும். इस मसीह लहू के इसके ऊपर मैं छिड़काता हूँ ऐसे இயேசுவின் बोलना। நாமத்தில் ஒரு வருஷம் அது வரணும் ஆண்டவர்னு சொல்லணும். इस मसीह नाम से अच्छा से चलते रहना इसे बोलना। அந்த வார்த்தையை சொல்ல பிறகு அதுல கேஸ் வந்து இருந்துகிட்டே இருக்கும். ऐसे आप बोलेंगे तो गैस निकलते रहेगा, तो आप ऐसे बोले तो फिर सरकार के लिए तो அதுக்கு பேர் தான் दिक्कत होगा। விசுவாசம். वही ऐसे करना ही विश्वास है। அல்லேலூயா. हालेलुया। ஆண்டவர் செய்ததை விசுவாசத்தினால எல்லாம் கூடும். आप परमेश्वर बोले विश्वास से सब कुछ होगा। உங்களுடைய சம்பளத்தை வாங்கின்னு வரீங்க, आप है जो है अपना तनख्वाह को लेके आ रहे हैं, வீட்ல வந்த பிறகு ஜெபம் பண்ணணும். घर में आने के बाद प्रार्थना करना है। ஆண்டவரே இதுல நான் 10% இயேசுக்கு கொடுக்கிறேன், प्रभु यीशु मसीह इसमें 10 में 1 भाग हम परमेश्वर के लिए देते हैं। 90% எங்களுக்கும் எங்கள் பிள்ளைகளுக்கும் முழுமையா கிடைக்கணும். बाकी जो बच्चा है 90% है, 10% परमेश्वर के लिए, 90% हमारा और हमारा बच्चे लोगों के लिए அப்ப है। நீங்க ஜெபம் பண்ணி ஆரம்பிச்சீங்கன்னா ऐसे आप प्रार्थना करके शुरू करेंगे तो அந்த மாதம் ஃபுல்லா அந்த காசு உங்களுக்கு பயன்படுத்தப்படும். वो पूरा आपका उसी महीना पूरा है उसी पैसा से आपका घर चलेगा। இதுக்கு பேர் தான் விசுவாசம். इसी का नाम ही, इसका नाम ही विश्वास ஒரு है। கிறிஸ்துமஸ் நாட்கள் வந்து விட்டது. एक क्रिसमस का समय आया है, நல்ல உடைகளை எடுக்கணும், अच्छा जो कपड़ा लेना है, நீங்கள் இருக்கிறதை வைத்து ஜெபிக்கணும். आपके पास जो है उसको रख करके प्रार्थना करना है। ஆண்டவர் என் கணவருக்கு என் மனைவிக்கு என் பிள்ளைகளுக்கு நல்ல உடை எடுக்கணும். प्रभु यीशु मसीह मेरे लिए, पत्नी के लिए, बच्चों के लिए, सभी लोगों के लिए अच्छा है कपड़ा लेना है। ஒரு ஜெபம் பண்ணி நீங்க ஆரம்பித்தீங்கன்னா आप ये प्रार्थना करके शुरू करेंगे तो ஆண்டவர் அதை எங்கிருந்து கொண்டு வர உங்களுக்கு தெரியாது. परमेश्वर कहाँ से लेके आएंगे उसको आप समझेंगे, समझ नहीं पाएंगे। பரலோகத்திலிருந்து இறங்கி வரலாம், स्वर्ग से भी उतर करके आ सकता है, பெரிய பெரிய ஆட்கள் இருந்து வரலாம், कोई मनुष्य के द्वारा भी आ सकता है, தேவனுடைய பிள்ளைகள் இடத்துல வரலாம். परमेश्वर के बच्चों के द्वारा भी आ सकता है। அந்த ஜெபத்துக்கு இயேசு பதில் கொடுக்கிறார். यीशु मसीह उस प्रार्थना के लिए उत्तर देते हैं, அதுக்கு பேர் தான் விசுவாசம். उसी के नाम में ही विश्वास है। உங்க பிள்ளை படிக்கல, आपका बच्चा नहीं पढ़ पा रहा है, அவங்க மேல பிள்ளை மேல கை வைத்து बच्चा को ऊपर हाथ रखकर இவன் 100 மடங்கு மார்க் வாங்குவான் ओ 100% नंबर लेगा, அப்படி நீங்க விசுவாசத்தோட ஜெபம் பண்ணீங்கன்னா वैसे विश्वास के साथ प्रार्थना करेंगे तो அந்த பிள்ளை மேல தேவனுடைய ஆவி இறங்கி அந்த பிள்ளை 100 மடங்கு மார்க் வாங்கிடும். परमेश्वर उसी बच्चा के ऊपर परमेश्वर का आत्मा उतरेगा, वो 100% नंबर लेगा। அந்த பிள்ளை படித்து முடித்த பிறகு जब उसी बच्चा पढ़ करके समाप्त करेगा, ஒரு வேலை வேண்டும். उसके लिए एक नौकरी की जरूरत அந்த है। வேலைக்காக நீங்கள் அந்த பிள்ளையை வைத்து ஜெபிக்கணும், இயேசு நாமத்தை வைத்து. उसी समय में उसी बच्चा का नाम लेकर के परमेश्वर सन्मुख में प्रार्थना करना है। ஒரு சின்ன ஜெபம் தான், छोटा सा प्रार्थना है, அதை விசுவாசத்தோட செய்யணும். उसको आप विश्वास के साथ करना है, அது சரியான நேரத்தில் அது வேலைக்கு போயிடும். और सही समय पर आपका बच्चा है सही काम में पहुंच जाएगा। அதே பிள்ளை சம்பளம் வாங்கின பிறகு और उसी बच्चा जब है कमा करके तनख्वाह लेगा, அது தேவனுக்கு கொடுக்க வேண்டிய தேவனுக்கு, ராயனுக்கு உரியது ராயனுக்கு. वो परमेश्वर के लिए जो देना वो परमेश्वर के लिए देना है, आपके लिए जो रखना है उसको आपके लिए रखना है। அதை ஜெபத்திலே நடத்தணும். वो प्रार्थना में रख करके उसको चलाना है। அதுக்கு பிறகு அந்த பிள்ளைக்கு திருமணம் ஆகணும், फिर है उसी के लिए शादी होना है, அந்த பிள்ளைக்காக ஜெபிக்கணும். तो उसी बच्चा के लिए प्रार्थना करना है। இந்த இவனுடைய விலை எலும்பு எங்க இருக்கிறது? इसके जो पसली है उसका जो है साथी है कहाँ है?
அதை தேவனிடத்தில் சொல்லி நீ ஜெபம் பண்ணும்போது परमेश्वर से बोल कर जब प्रार्थना करेंगे அந்த விலாயிலால் உண்டாகப்பட்ட அந்த பெண் அந்த வீட்டுக்கு ஆண்டவர் கரெக்டான நேரத்துல கொண்டு வந்து उसके लिए जो परमेश्वर के द्वारा सृष्टि किया हुआ है उसी का जो साथी है उसको परमेश्वर सही समय पे उसी घर में लेके आएंगे இதுக்கு பேர் தான் விசுவாசம் इसी के लिए यही इसका नाम ही विश्वास है ஒருவேளை உங்களுடைய சரீரத்துல சின்ன வியாதி வந்துடுச்சு मान लीजिए कभी है हमारे शरीर में कुछ बीमारी அத आएगा மற்றவங்களுக்கு சொன்னா வெக்கமா இருக்கிறது उसी से दूसरों से बोलेंगे तो है और हमको है कुछ जैसे तकलीफ लगता है இல்ல அந்த வியாதியை மற்றவங்களுக்கு சொன்னீங்கன்னா அது மற்றவங்க சொல்லிங்கனே போயிடுவாங்க तो उसी का बीमारी के बारे में यदि हम किसी को बोलेंगे तो वो लोग सभी के पास फैलाएंगे ஃபர்ஸ்ட் அது கடுகளவு அது கட்டியா இருக்கும் ओ थोड़ा सा एक वहाँ पर मांस है बड़ा हुआ है பிசாசு என்ன செய்வானா लेकिन शैतान क्या करेंगे அவன் 4 பேருக்கு சொல்லுவான் और 4 लोगों से बोलने के लिए बताएगा छोटा सा கட்டி வந்துடுச்சு और थोड़ा सा ये गिल्टी है அப்படின்னு ஒரு 4 பேர் சொல்லும்போது जब 4 लोगों का बताएंगे அது 25 கிராம் 50 கிராமா மாறிடும் वो 25 ग्राम है 50 ग्राम के रूप में बढ़ जाएगा அது 10 பேருக்கு நீ சொல்ல ஆரம்பிச்சீங்கன்னா जब आप इस बात को 10 व्यक्ति से बोलेंगे அது 100 கிராமா மாறிடும் वो 100 ग्राम के रूप में बढ़ जाएगा அந்த வியாதி பெருகினே போகும் वो बीमारी बढ़ते ही जाएगा வியாதி பெருக वो बीमारी बढ़ते बढ़ते जब जाएगा சரீரத்துல வலி வந்துகிட்டே இருக்கும் आपका शरीर में दर्द बढ़ने लगेगा அதாவது இயேசு சொன்னார் इसलिए यीशु मसीह कहे हैं மத்தேயு 6 அதிகாரம் 6 வசனம் मत्ती का 6वां अध्याय में 6वां वचन में நீங்கள் ஜெபம் பண்ணும்போது உன் அறை வீட்டுக்குள் பிரவேசித்து கதவை பூட்டி அந்தரங்கத்தில் இருக்கிற பிதாவை நோக்கி ஜெபம் பண்ணு जब तू प्रार्थना करे तो अपनी कोठरी में जा और द्वार बंद करके अपने पिता से जो गुप्त में है प्रार्थना कर तब तेरा पिता जो गुप्त में देखता है तुझे प्रतिफल देगा அல்லேலூயா அந்த அந்த அறை வீட்டுக்குள் நீ நுழைய வேண்டும் अपना कमरा में प्रवेश करना है உங்களுக்கு சரீரத்தில் என்ன வந்திருக்கிறதோ அதை கொண்டு போய் தேவனுக்கு தெரிவிக்க வேண்டும் आपके शरीर में जो बात आए उसी को परमेश्वर के पास पहुंचाना உங்களுடைய வீடு ஒரு ஜெப வீடாக மாறணும் आपका घर है प्रार्थना के घर के रूप में बदलना है உங்களுக்கு என்ன வேணும்னாலும் आपको कुछ भी चाहिए तो நீ தேவனை நோக்கி பார்க்கணும் आप परमेश्वर को देखना है அவரை நோக்கி பார்க்கும்போது आप जब उनको देखकर उनको ऊपर ध्यान देंगे 1000 இருந்தாலும் 1000 है तो भी லட்சமா இருந்தாலும் 1,00,000 है तो भी கோடி இருந்தாலும் करोड़ रुपया का जरूरत है तो அது भी இயேசுவுக்கு லேசான காரியம் परमेश्वर के लिए वो आसान बात है ஒரு கடுகு மாதிரி உங்களுக்கு கொடுப்பாரு आपको बहुत आसानी से परमेश्वर उसको दे ரொம்ப सकते हैं கஷ்டம்லாம் படையே தேவையில்ல उसके लिए कोई कठिन परिश्रम करने के लिए जरूरत नहीं है அதுக்கு தான் சொன்னாரு இயேசு அன்புள்ளவர் इसलिए हम बोले हैं यीशु मसीह प्रेमी நம்மளை है நேசிக்கிறவர் वो हमसे प्रेम करते நம்மளை हैं சிநேகிக்கிறவர் वो हमसे प्रेम करते நம்ம हैं மேல் பாசமுள்ளவர் वो हमसे वो प्रीति रखते हैं நமக்காக பரிதபிக்கிறவர் वो हमारे लिए पछताते हैं நம்முடைய நினைவுகள் அறிகிறவர் वो हमारे विचारों को जांच करके जान लेते உன் हैं வேதனையை நினைத்து அவர் கண்ணீர் விடுகிறவர் वो आपका दुख को देख करके वो आंसू बहाते हैं மார்த்தாள் கண்ணீர் விடுகிறார் वो मारता वो वहां पर आंसू बहाती है தன்னுடைய அண்ணன் மரித்து விட்டான் என்று கண்ணீர் விட்டாங்க अपना भैया मर गया ये सोच करके वो रो रही है ஆனா இயேசுவும் கண்ணீர் விட்டார் वहां पर यीशु मसीह भी आंसू बहाए हैं அவர்கிட்ட உயிரோடு எழுப்பக்கூடிய வல்லமை இருக்கிறது उसी को जिंदा जिलाने के लिए यीशु मसीह के पास सामर्थ्य ஆனால் है மார்த்தாள் அழும்போது लेकिन जब मारता जब आंसू बहाए நீ அழாத तुम रो मत நான் லாசரை உயிரோடு எழுப்பிடுறேன் मैं लाजर को जरूर जिंदा जिलाऊंगा அப்படி சொல்லல वैसे यीशु मसीह नहीं बोले அவங்க இருதயம் துக்கம் அடைந்திருக்கிறது उनके हृदय दुख से भरा हुआ था அவங்க துக்கம் அடையும் போது இயேசு துக்கம் அடைகிறார் तब यीशु मसीह भी उनके साथ दुखित हो जाते அவர் हैं கண்ணீர் விடும்போது அவர் கண்ணீர் விடுறார் वैसे वो जैसे आंसू बहाए वैसे ही यीशु मसीह भी आंसू बहाने लगे நீங்க हैं கண்ணீர் விடும்போது உன் கண்ணீரை கர்த்தர் காண்பார் आपका आंसुओं को यीशु मसीह देखते हैं உன் குறைகளை கர்த்தர் பார்ப்பார் आपका कमी गड्डी के यीशु मसीह உன் देखते हैं வியாதியின் வேதனையில் கர்த்தர் பார்ப்பார் आपके बीमारी वेदना को यीशु मसीह देखते हैं உன் கடன் பாரத்தை கர்த்தர் பார்ப்பார் आपके कर्जा का बोझ को यीशु मसीह देखते हैं உங்க பிள்ளைகளுக்கு ஃபீஸ் கட்ட முடியாது அதை கவனிப்பார் आपका बच्चा के लिए जो है फीस अब है एक परीक्षा जो फीस नहीं दे पा रहे हैं उसी के ऊपर भी यीशु मसीह देखते हैं உங்களுடைய தலைவலியை அவர் பார்ப்பார்
आपका जो सिर दर्द है उसी को भी परमेश्वर देखते हैं। மூட்டு வலி அவருக்கு தெரியும், आपके घुटना के दर्द को भी परमेश्वर मसीह உங்களுடைய जानते இடுப்பு हैं। வலி அவருக்கு தெரியும்। आपके कमर में जो दर्द उसको भी यीशु मसीह जानते हैं। கர்த்தருடைய வாய் அவர் பேசிக்கொண்டே இருக்கும் உங்க மத்தியில। परमेश्वर का मुंह है आपसे बातें करते रहता है। அவருடைய கண்கள் உலாவி கொண்டிருக்கிறது। उनका आंखें यहाँ पर मंडलाते रहता है। நீங்கள் எந்த நிலைமையில் வந்திருக்கிறேன்னு உங்களுக்கு தான் தெரியும் நினைப்பீங்க। आप लोग सोचते होंगे कि मेरा परिस्थिति को मैं ही जानता हूँ, ஆனால் இயேசு தன்னுடைய ஒவ்வொரு இருதயங்களும் ஆராய்ந்து பார்க்கிறார்। लेकिन यीशु मसीह हर एक व्यक्तियों के हृदय को जांच करके जान लेते हैं। எதற்காக? किस लिए? உன்னை சுகமாய் வாழ்வதற்காக, आप भला चंगा रहने के நீ लिए, ஆசீர்வாதமாய் இருப்பதற்காக, आप आशीष के साथ रहने के நீ लिए, எல்லாருக்கும் முன்பாக சாட்சியா ஜீவிப்பதற்காக, आप सभी लोगों के सामने गवाह बनकर के जीने के நீ लिए, பரிசுத்தமா வாழ்வதற்காக, आप पवित्रता के साथ जीने के உன்னை लिए, பார்த்து அநேகரின் ரட்சிப்புக்காக, आपको देख करके कई लोग उद्धार पाना उसी के நீ लिए, உன்னை ஆண்டவர் கொடுக்கிறவரை மாற்றுவார்। आपको देने वाले व्यक्ति बनाने के लिए, நீ अनेक ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய், आप कई लोगों के लिए उद्धार देंगे, நீயே கடன் வாங்காதிருப்பாய்। लेकिन आप किसी से उद्धार नहीं கர்த்தர் உன்னை लेंगे। உயர்த்துவதுதான் கொண்டு வந்திருக்கிறார்। परमेश्वर आपको ऊंचा उठाने के लिए लेके आए। ஒரு கரங்களை தட்டி தேவநாமத்தை हम लोग மகிமைப்படுத்துங்க। ताली बजा के यीशु मसीह नाम का महिमा। எத்தனை பேருக்கு இன்னைக்கு பிரயோஜனமா இருந்தது? आप लोग में से कितने लोग हैं आज के संदेश के द्वारा आशीष पाए हैं? मैंने कितने लोग को इस बात है फायदा हुआ है परमेश्वर वचन सुनकर? आमीन। ஒரு கரங்களை தட்டி தேவநாமத்தை ताली மகிமைப்படுத்துங்க। बजा के यीशु मसीह को धन्यवाद दें। இப்போ உங்களுக்காக நான் ஜெபிக்க போகிறேன்। आप लोगों के लिए हम लोग प्रार्थना करने जा रहे हैं। எல்லா கரங்களை உயர்த்தி உங்களுடைய தலைமையில வைங்க। सब लोग अपना हाथों को उठा अपने सिर पर रखिएगा। ஹalleluya। அன்பின் பரலோகத்தின் பிதாவே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நேரத்துக்காய் நன்றி உள்ளத்தோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம்। प्रेमी पिता परमेश्वर, इस आशीष के समय के लिए हम आपको धन्यवाद देते हैं। ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகள் உம்முடைய சமூகத்துக்கு வந்திருக்கிறார்கள்। प्रभु यीशु मसीह आपके संतान आपके सन्मुख में आए हैं, உம்மை நோக்கி பார்க்க வந்திருக்கிறார்கள்। आपको देखने के लिए आए हैं। ஆண்டவரே, இவர்களை வெறுமையாக நீ அனுப்பக்கூடாது। प्रभु यीशु मसीह लोगों को खाली हाथ आप लौटाना नहीं। ஒரு நாள் இவர்களை வெறுமையா அனுப்பக்கூடாதப்பா। आप एक दिन भी खाली हाथ नहीं लौटाना है। இவர்களை நிரப்பி அனுப்பணும் ஆண்டவரே। प्रभु यीशु मसीह लोग भरा करके भेजना இவர் है। மேல் உம்முடைய வல்லமை இறங்கி வரணும் ஆண்டவரே। इन लोगों को ऊपर तेरा सामर्थ्य उतराना है। இப்போது இறங்கி வரணும்। अभी इन लोगों को ऊपर उतरना है। ஒரு அற்புதம் நடக்கணும்। एक चमत्कार इन लोगों का जिंदगी में होना கேன்சர் है। கட்டி மறையணும்। कैंसर के गिल्टी है वो दूर होना है। கிட்னி சுகமாகணும்। वो सारे बीमारी दूर होना है। மூட்டு வலி குணமாகணும்। वो कमर का घुटना का दर्द दूर होना है। சரீரத்தின் ஒவ்வொரு வலிகளும் அவங்களை விட்டு விலகி போகணும்। शरीर में जो कुछ दर्द है सारे दर्द शरीर से दूर होना உம்முடைய है। கரத்தை நீட்டுவீராக। अपना हाथ को बढ़ा दे प्रभु, சுகமாக்குவீராக। चंगा कर प्रभु। கடன் பாரம் நீங்குவதாக। सारे कर्जा है इलो से கண்ணீரை दूर होना है। துடைப்பீராக। इलो आंसुओं को तो पोंछ डाल வேதனை प्रभु। நீங்குவதாக। इन लोग के सारे जरूरत पूरा होने पावे। குடிப்பழக்கத்தை நீக்குவீராக। सारे नशा का आदत से छुटकारा मिलने பீடி पावे। சிகரெட்டை நீக்குவீராக। सारे नशा का आदत दूर होने पावे। போதை வஸ்திரத்தை நீக்குவதாக। सारे कहीं नहीं ऐसी प्रकार का बातें उनका जिंदगी से दूर होने சமாதானத்தை पावे। தருவீராக। शांति मिलने पावे। சந்தோஷம் நிரப்புவீராக। प्रभु यीशु मसीह खुशी आनंद इन लोगों को मिलने கிருபையால் पावे। நிரப்புவீராக। छुटकारा से लोग भर दे प्रभु। இயேசுவின் நாமத்தில் விடுதலை। यीशु मसीह नाम से छुटकारा। இயேசுவின் நாமத்தில் விடுதலை। यीशु मसीह नाम से இயேசுவின் छुटकारा। நாமத்தில் விடுதலை। यीशु मसीह नाम से பெற்றுக்கொள் छुटकारा மகனே। प्राप्त कीजिए, பெற்றுக்கொள் மகளே। प्राप्त कीजिए। இயேசு வல்லமை மேல் இறங்கி இருக்கிறது। यीशु मसीह के नाम से, இயேசு வல்லமை மேல் இறங்கி இருக்கிறது। यीशु मसीह के सामर्थ्य यीशु आपको ऊपर उतरा। சுகமாக்குகிறார்। प्रभु यीशु मसीह यीशु सामर्थ्य विடுதலை आपको ऊपर उतरा। இருக்கிறார்। यीशु मसीह உம்மை தேடி வந்திருக்கிறார்। आपको छुटकारा दे रहे மகளே। हैं। ओ बेटे, மகளே, बेटी, பயப்படாதே, डरो मत, கலங்காதே, डरो मत, திகையாதே। ओ घबराओ உன்னை விடுதலையாக்க नहीं। வந்திருக்கிறேன்। मैं तुझे உன்னை छुड़ाने के விடுதலையாக்க लिए आया। வந்திருக்கிறேன்। मैं तुझे உன்னை छुड़ाने के लिए மீட்கிறார்। ओ अभी ही உன்னை கர்ப்பத்தின் கனி கொடுக்கிறார்। हमें गर्भ का फल को देते हैं। திருமணமாக போகிறது। वो जिनको शादी नहीं हुआ उनके लिए शादी विवाह का मार्ग வியாதி உள்ளவர்களுக்கு खुलेगा। விடுதலையாக்குகிறார்। प्रभु यीशु मसीह आपको छुड़ाते हैं। மனபாரம் நீங்குகிறது। वो सारे मन के बोझ दूर हो रहा है। கோட்ஸ் காரியம் நிறைவேறுகிறது। वो आपके जिंदगी में सारे जरूरत இயேசு पूरा हो रहा நியாயம் है। செய்கிறார்। यीशु मसीह आपके लिए न्याय का काम कर रहे हैं। இடுப்பு வலி நீங்குகிறது। कमर में जो दर्द है सब दूर हो रहा है। கல்வலி மாறுகிறது। आंख के सारे दर्द दूर हो रहा है। செவிகள் திறக்குகிறார்।
திறக்கிறார். कान खुलता है. ஊமைகள் பேசுகிறார்கள். जो हमें गुंगा बोलेगा. பிசாசின் கட்டுகள் இருக்கிற விடுதலை கேட்கிறார். शैतान के बंधन से छुटकारा. இயேசுவின் வல்லமை உன் மேல் இறங்குகிறது. प्रभु यीशु मसीह सामर्थ्य. இயேசுவின் நாமத்தில் பெற்றுக்கொள். यीशु मसीह இயேசுவின் நாமத்தில் பெற்றுக்கொள். यीशु मसीह नाम से இயேசுவின் நாமத்தில் பெற்றுக்கொள். यीशु मसीह नाम से இயேசுவின் நாமத்தில் பெற்றுக்கொள். यीशु मसीह இயேசுவின் நாமத்தில் பெற்றுக்கொள். यीशु मसीह नाम से இயேசுவின் நாமத்தில் பெற்றுக்கொள். यीशु मसीह नाम से प्राप्त கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து परमेश्वर आपको வழிநடத்துகிறார். आशीष देते हैं. கர்த்தருடைய கிருபை உன் மேல் இறங்குகிறது. परमेश्वर का अनुग्रह आपके ऊपर है. மகிமை 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 மகிமை. आमीन. परमेश्वर महिमा. ஹalleluya हालेलुया हालेलुया हालेलुया. இயேசுவின் நாமத்தில் यीशु விடுதலை. मसीह नाम से. இயேசு நாமத்தில் விடுதலை. यीशु मसीह नाम से எல்லா छुटकारा. கட்டுகள் உடைகிறது. सारे बंधन टूट रहा है. இந்த எல்லையில் இருக்கிற ஆவிகள் கட்டப்படுகிறது. आमीन. इसी जगह पर जितना आत्माएं இந்த सब दूर எல்லையில் हो இருக்கிற रहा. அசுத்தாவிகளை விட்டு விலகுகிறது. दुष्ट आत्माएं दूर हो रहा உங்க है. குடும்பத்தை விட்டு விலகுகிறது. आपके घर से दूर हो रहा है. உங்க வீட்டில் இருக்கிற பிள்ளைகள் மனம் திரும்புகிறார்கள். आपके घर में जो बच्चे लोग छुटकारा मिल रहा है. உங்கள் உறவினர்கள் மனம் திரும்புகிறார்கள். आपके परिवार के लोगों को मन परिवर्तन இந்த हुआ. பட்டணத்தில் விடுதலை உண்டாகிறது. हमें शहर में छुटकारा मिल रहा है. அவருடைய மகிமை பார்க்கிறீர்கள் நீங்கள். परमेश्वर महिमा भर இயேசு जा இங்க रहा है. உலாவுகிறதை நீங்கள் கவனிக்கிறீர்கள். यीशु मसीह यहाँ पर मंडलाते உங்கள் रहते हैं. இருதயத்தின் கண்ணை திறக்குகிறார். यीशु मसीह आपके आंखों को உங்கள் खोल रहे மனக்கண்ணை हैं. திறக்குகிறார். आपके मन की आंखों को खोल रहे हैं. உங்க வாயினால் அந்நிய பாஷை பேசுகிறீர்கள். अन्य भाषा वो हमें अन्य भाषा से தீர்க்கதரிசி தேவன் ஆவியை வைக்கிறார் உங்கள் மேல. हमें भविष्यवाणी की आत्माओं को उंडेलते இந்த हैं. சபை 10,000 மாறுகிறது. हमें 10,000 के रूप में कलिसिया में बढ़ोतरी தேவன் होगा. சபைக்கென்று ஒரு இடத்தை ஆயத்தப்படுத்திக் கொண்டிருக்கிறார். परमेश्वर कलिसिया के लिए जगह को तैयार कर அதை रहे हैं. நிறைவேற்ற அவர் வல்லவராய் இருக்கிறார். परमेश्वर उसको पूरा करने के लिए सक्षम உங்க है. ஊழியக்காரி ஊழியக்காரமாய் கர்த்தர் பலப்படுத்துகிறார். आमीन. यहाँ पर परमेश्वर सेवक को परमेश्वर बलवंत அவருடைய बना பிள்ளைகளை रहे हैं. பலப்படுத்துகிறார். उनके बच्चे लोग को बलवंत बना रहे हैं. கர்த்தருடைய மகிமை இந்த பகுதியில் வந்திருக்கிறது. परमेश्वर महिमा इस जगह में है. ஒரு சக்கானா மகிமை வந்திருக்கிறது. और शकीना महिमा यहाँ पर ஒரு है. அக்கினி வந்து கொண்டிருக்கிறது. एक आग अग्नि यहाँ पर उतर रहा பத்தி है. எரியட்டும். आमीन. எடுப்பது வரட்டும். एक जागृति आने पावे. எடுப்பது வரட்டும். जागृति आने पावे. அன்னைவாசியினாலே अन्य भाषा से. வரங்களினாலே आमीन. நிரப்புவீராக மகனே. ओ भर दे प्रभु. நிரப்புங்க ஆண்டவரே. भर दे प्रभु. நிரப்புங்க ஆண்டவரே. भर दे प्रभु. கரங்களை தட்டி தேவ நாமத்தை மகிமைப்படுத்துங்க. आमीन. सब ताली बजा के इस मसीह नाम को महिमा நல்லா करें. ஜோர் से जोर से जोर से जोर से जोर से நல்லா जोर से जोर से. गबा 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 जोर से, जोर से, दरा कर जोर से, दरा कर जोर से, दरा जोर दरा से. बरा बरा உக்க மாதிரி நிகர பட 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 நிகர பட உக்க மாதிரி நிகர பட கட்டுகள் आमीन. உடைகிறது आमीन. கட்டுகள் உடைகிறது आमीन. गबा आमीन. गबा 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 आमीन. கரது நிகர सबको आमीन. हालेलुया हालेलुया आत्मा में भर के. हालेलुया हालेलुया हालेलुया. இயேசுவே என் தெய்வமே இந்த பிள்ளைகள் மேல் மனமிரங்க यीशु मसीह इन लोगों पर तो दया कर. என் தெய்வமே यीशु मसीह मेरा परमेश्वर इन लोगों पर दया कर. இந்த சபையின் மேல் மனமிரங்க इस कलीसिया के ऊपर तो दया कर. உதவி செய்யுங்கப்பா உதவி செய்யுங்க ओ तो मदद कीजिए प्रभु. दया कर प्रभु. இந்த दया சபையின் மேல் மனமிரங்கி வீராக इस कलीसिया के ऊपर दया कर. दया कर. दया कर प्रभु. இரக்கமுள்ள தேவன் ஆண்டவரே ओ दयालु परमेश्वर है प्रभु. எங்கள் கண்ணீரை காண்கிற தேவன் आंसुओं को देखने वाला परमेश्वर है மனமிரங்கம் प्रभु. அப்பா மனமிரங்கம் दया ஆண்டவரே. कर प्रभु. ஒருவருக்கு ஒரு அற்புதத்தை செய்யுங்க ओ तो अद्भुत और आश्चर्य कामों को ஒரு कर அற்புதத்தை प्रभु. நடப்பீங்க तो चमत्कार को कर प्रभु. உங்களுடைய பிள்ளைகள் அறிந்து கொள்ளட்டும் ओ तेरे लोग जाने पावे. இவங்க போய் அநேகர் சொல்லட்டும் तेरे बारे में कई लोगों को बताने पावे. இரக்கமுள்ளவரே दयालु परमेश्वर தயவுள்ளவரே दया कर प्रभु. ஒரு பிள்ளைகள் மனமிரங்கம் ஆண்டவரே इन लोगों पर दया कर प्रभु. இவர்களை கொண்டு மகத்துவம் செய்யணும்ப்பா प्रभु इस मसला मनोरथों ஒரு को पूरा சித்தத்தை कर. இவர்கள் செய்யணும் तेरे इच्छा इन लोगों के जिंदगी में पूरा ஒரு होने சித்தத்தை पावे. இவர்கள் செய்யணும் ஆண்டவரே तेरे इच्छा इन लोगों के जिंदगी में पूरा होने पावे. மனமிரங்கி வாயிராக दया
कर प्रभु, மனவீரங்க பாப்பா ओ दया कर प्रभु, வல்லமை அனுப்பு सामर्थ्य भेज दे, பரலோகம் திறக்கப்படட்டும் स्वर्ग खुलने पावे, தூதர்களை அனுப்புவீராக ओ तो भेज दे, கரங்களை வைப்பார்களாக हमें सामर्थ्य भेज दे, ஓ ஆண்டவரே இவர்கள் மனவீரங்கப்பா ओ प्रभु यीशु मसीह अपने सामर्थ्य இவர்கள் से भर வெறுமையா दे, போக கூடாது ओ खाली हाथ लौटने नहीं வெறுமையா पावे, போக கூடாதப்பா खाली हाथ लौटने नहीं पावे, இந்த பிள்ளைகளை நேசிக்கிறீர்கள் प्रभु यीशु मसीह से तो प्रेम करता है, இவர்கள் மேல் ஈடு ஒரு விடுதலை தாங்கப்பா इन लोगों तो छुटकारा दे प्रभु, இவர்கள் ரத்தத்தை சிந்தி உடைய ரத்தத்தை நான் கழுவப்படணும் ஆண்டவரே प्रभु यीशु मसीह लो अपने तेरे लहू से धोया ரத்தத்தை जाना, கழுவப்படணும் तेरे लहू से धोया जाना है, குற்றங்கள் மன்னிக்கப்படணும் प्रभु यीशु मसीह இவர்கள் பரிசுத்தமா इन அடையணும் लोगों पवित्र के உதவி செய்யுங்கப்பா सहायता के கரத்தை நீட்டுங்கப்பா अपना हाथ को बढ़ा दे, வியாதியில் விடுதலை உண்டாகட்டும் ओ ये लोग जिंदगी में छुटकारा பிசாசு கட்டுகள் விடுதலை உண்டாகட்டும் दुष्ट आत्माओं से छुटकारा पाने நீ அப்படி पावे, செய்ததுக்காக நன்றி அப்பா ऐसे तो किया इसलिए हम आपका விடுதலை தந்ததுக்காக நன்றி ஆண்டவரே धन्यवाद உம்முடைய மகிமைப்பட்டதுக்காக நன்றி அப்பா तेरा महिमा के लिए हम धन्यवाद இந்த இடத்தில் உம் தூதர்களை அனுப்புறதுக்காக நன்றி यहाँ पर ஆண்டவரே अपना दूतों को भेजा इसलिए धन्यवाद देते हैं, பேசினது நீர் ஆண்டவரே प्रभु यीशु मसीह तूने बात किया है, நீர் உம் பிள்ளைகளோடு பேசிவிட்டீர் तू अपने बच्चों से बातें किया, விசுவாசம் வந்து விட்டது विश्वास आ गया है, விசுவாசம் பெருகி விட்டது विश्वास बढ़ गया है, அவனுக்குள்ள விசுவாசம் அதிகரிக்க விட்டது ओ इन लोगों का हृदय में विश्वास में बढ़ தேவிக்கு ஆவி ஊட்டப்பட்டாச்சு पवित्र आत्मा का सामर्थ, விண்ணப்பத்தில ஊட்டப்பட்டாச்சு जागृति आत्मा उंडेले வேண்டுதலால் ஊட்டப்பட்டாச்சு जागृति आत्मा மகிமையினால் ஊட்டப்பட்டாச்சு परमेश्वर महिमा से ஆவியான ஊட்டப்பட்டார் पवित्र आत्मा उंडेले எழுந்து பிரகாசி மகனே उठ और प्रकाश எழும்பு उठ और प्रकाश எழும்பு சீயோனே ओ उठ எழும்பு उठ, ஓ மகிமை அணிந்து கொள் ओ பிரகாசத்தை அணிகொள் परमेश्वर का महिमा எழும்பு का प्राप्त எழும்பு कीजिए, எழும்பு परमेश्वर महिमा का प्राप्त कीजिए, எழும்பு 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 आमेन, उठ और शीशनाय मारे प्रकाशमान हो, சீசனாய் மாறு ओ चेला बन जाना, சாபக்கல்லா மாறு सारे पापों से छुड़ाना, விட்டவர்களாய் எழுப்பு आमेन, கர்த்தருடைய மகிமை உன்னால் இறங்கி விட்டது परमेश्वर महिमा आपके ऊपर उतर आया, கரங்களை தட்டி தேவநாமத்தை மகிமைப்படுத்தலாம் लो ताली बजा के इस मसीह धन्यवाद दें, ஹalleluya ஹalleluya हालेलुया ஹalleluya हालेलुया ஹalleluya हालेलुया ஹalleluya हालेलुया ஹalleluya 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 இயேசுவே உம்முடைய பிள்ளைகளை நீர் ஆசீர்வதித்திருக்கிறீர், प्रभु यीशु मसीह अपने बच्चों को तो आशीष दे प्रभु, உம் சபையை ஆசீர்வதித்திருக்கிறீர், सब कलीसिया को तो आशीष दे प्रभु, சபை போதகரையும் போதகரமாய் பிள்ளைகளையும் விசுவாசிகளையும் நீர் ஆசீர்வதித்திருக்கிறீர். और कलीसिया का पास्टर जी और उनका पत्नी बच्चों को तो आशीष दे, கர்த்தருடைய மகிமை இறங்கி இருக்கிறது, परमेश्वर महिमा हमारे बीच में है, கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்கிறார். परमेश्वर वो लोग आशीष देने पावे, இயேசு நாமத்தில் பிதாவே यीशु मसीह के नाम से ஆமென். आमीन। அன்பிற்குரியவர்களே, சத்திய வேத ஆராய்ச்சி வித்தியாசாலை தரிசன ஊழியம் 1. வடமாநிலத்தில் 300 திருச்சபைகளை உருவாக்குதல். 2. மாதம் ஒருமுறை எழுப்புதல் உருவாக்கும் எழுப்புதல் கூட்டம். 3. ஊழியர்கள், சபை தலைவர்கள், சுவிசேஷர்களுக்கென கருத்தரங்கு, அதாவது சத்திய வேத ஆராய்ச்சி நேரம். 4. டிவி ஊழியம். 5. பத்திரிகை ஊழியம். 6. சிடி டிவிடி ஊழியம். 7. பவர் கேம்ப் அக்னி அபிஷேக முகாம். 8. உபதேச ஆராய்ச்சி கருத்தரங்கு ஊழியம். 9. நலிந்த குழந்தைகள் இல்லம். 10. 24 மணி நேர ஜெப மையம். 11. சத்திய தேவ ஆராய்ச்சி கல்லூரி. 12. சிறுவர்கள் உருவாக்கும் ஊழியம். 13. மருத்துவ முகாம். 14. ஜெயில் ஊழியம். 15. கைப்பிரதி ஊழியம். 16. கிராம ஊழியம். 17. மிஷனரியை உருவாக்கும் ஊழியம். 18. நன்றி துதி ஆராதனை கூட்டங்கள். 19. சமூக நலப்பணிகள் ஊழியம். 20. இன்டர்நெட் மூலமாக ஆன்லைன் படிப்புகள். இது விரைவில் வரவிருக்கின்றது. 21. தேவனுடைய வருகைக்கு ஆயத்தப்படுத்துதல். இதனுடைய நோக்கங்கள்: 1 கோடி சீடர்கள் உருவாகுதல், 1 கோடி ஜாமக்காரர்கள் உருவாகுதல், 1 கோடி யுத்த வீரர்கள் உருவாகுதல், 1 கோடி ஊழியர்கள் உருவாகுதல். தரிசனத்தை அவன் கண்டபோது அவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்கும்படி கர்த்தர் எங்களை அழைத்தார். புறப்பட்டு போக பிரயத்தனம் பண்ணி. அப்போஸ்தலர் நடபடிகள் 16:10. சத்திய வேதம்